சிவாய நம சிவாய. நான் போட்ட பதிவுகளில் இருந்து ஒருத்தர் கேட்டிருக்கிறார், ஐயா ஒரு விஷயத்தை நான் புரிந்து கொள்ள வேண்டும். மாதா பிதா குரு தெய்வம்னு சொல்றாங்களே, இதுல மாதாவை மட்டுமே முதல்ல சொல்லியிருக்கிறாங்க, பிதா ரெண்டாவது வராரு. ஆனால் அந்த தாயினுடைய கடமை குழந்தை பிறந்த உடனே முடிந்து விடுகிறது. பின்னால் தகப்பன் தான் எல்லாத்தையும் நமக்கு ஒரு குருவை காட்டுறதும் தகப்பன் தான். அந்த குரு தான் தெய்வத்தை காட்டுறாரு. அப்ப எப்படி மாதா முதல்ல வர முடியும் அப்படின்னு கேட்கிறாரு, தாய் எப்படி வர முடியும் அப்படின்னு கேட்கிறாரு. இதுல ஒரு விஷயத்தை நாம முதல்ல பார்க்கணும். தகப்பன் அவருடைய கடமையை இரண்டாவதாகத்தான் செய்ய ஆரம்பிக்கிறார். எப்பொழுதென்றால் ஒரு 5 வருடங்கள் 3 வருடங்களுக்கு பின்னாடி இருந்து ஆரம்பிக்குது அவருடைய செயல். ஆனால் தாய் என்பவள் 10 மாதங்கள் ஒரு கருவை சுமக்கிறாள் என்று சொன்னால் அதனுடைய வலி அந்த தாய்க்கு இன்பமாக தெரிகிறது. இரண்டாவது, தொப்புள் கொடி உறவுன்னு சொன்னாங்க. ஏன் இந்தியாவுல நதிகளை தாயாகவும் பெண்களாகவும் பூமியை தாயாகவும் இப்படி ஏன் அதை முக்கியமான சில விஷயங்களை தாயாக ஏன் சித்தரித்து பேசினார்கள் என்றால், தாங்கக்கூடியவள் அப்படின்னு அர்த்தம். பூமியை தாயாக சொல்லும் பொழுது அந்த தாயாகப்பட்டவள் கஷ்டங்களையும் குழந்தைகள் எவ்வளவு தவறு செய்தாலும் அதை தாங்கி கொண்டு போகிறவள் என்பதனாலே அது தாய்க்கு முதலிடம். இன்னொன்னு என்ன சொல்லணும் அப்படின்னா, ஒரு உதாரணம் சொல்லணும். இதே ரிஷிகேஷ்ல நான் சிவனை தரிசனம் பண்ணிட்டு மறுபடியும் ஒரு 2 மணி நேரம் கழிச்சு மீண்டும் கங்கைக்கு போயிட்டு குளிக்கலாம் அப்படின்னு சொல்லி கங்கையில இறங்கி உள்ள முழுகும் பொழுது மேல நீராகப்பட்டது குளிர்ச்சியாக இருந்தது. உள்ளே போக அதனுடைய உஷ்ணமாக இருந்தது. அப்பொழுது நான் கண்களை மூடி அதனுள் உட்கார்ந்து கொண்டேன். உட்கார்ந்து கொள்ளும் பொழுது அதை பிடித்து கொள்வதற்காக, ஏனென்றால் அடித்து சென்று விடும் என்பதனால், வேகமாக இருந்ததனால் அதை பிடித்து கொள்வதற்கு கயிறுகளை கொடுத்திருந்தார்கள். அந்த கயிறை என் வயிறை சுற்றி பிணைத்து கொண்டு அதிலே உட்கார்ந்திருந்தேன் கண்களை மூடிக்கொண்டு. அப்பொழுது ஒரு சம்பவம் எனக்குள்ளே நிகழ்ந்தது. என்னவென்றால், ஒரு பெரிய ஆனந்தம், அதே நேரத்திலே அதன் மூலமாக எனக்குள்ள ஒரு பெரிய அழுகை ஏற்பட்டது. எப்படி உணர்ந்தேன் என்று சொன்னால், நான் என் தாயில் வயிற்றில் இருக்கிற பொழுது இருந்த அந்த உஷ்ணமும் அந்த தாயோட வயிற்றிலே நான் இருப்பது போன்ற ஒரு உணர்வுகளும் கால்களையும் கைகளையும் முடக்கி வைத்துக் கொண்டு நான் இருந்த அந்த உணர்வை உணர்ந்த பொழுது ஏற்பட்ட ஒரு ஆனந்தம் எல்லையற்றதாக இருந்தது. என் தாய் என்னை மட்டும் பெற்றெடுக்கவில்லை, என்னோடு 10 பேரை பெற்றெடுத்தார்கள். ஆக அந்த தாய்க்கு என்ன ஒரு பாசம், என்ன ஒரு பரிவு, என்ன ஒரு கடமை உணர்வு. அந்த தாய் இந்த 10 பேரையும் பிரித்து பார்த்ததே இல்லை. அனைவரையும் ஒரே மாதிரியாக ஒரே பாசத்தை தான் காட்டினார்கள். இதுதான் தாய். அப்பொழுது இந்த 10 பேரில் யார் எந்த தவறு செய்தாலும் ஒரே மாதிரியாக கண்டிப்பார், அதே ஒரே மாதிரியான பாசத்தை காட்டுவார். இப்படி இருந்தது. அதாவது ஒரு தாயின் வயிற்றில் இருக்கும் பொழுது நாம் எந்த மாதிரி அந்த உணர்வுகள் அந்த குழந்தைக்கு தெரியும், நம் பெரியவனான பின்னாடி தெரியாது. அந்த குழந்தையின் உணர்வை நான் பெற்றேன். இப்பொழுது கூட அதை நினைக்கும் போதெல்லாம் என் கண்களில் கண்ணீராகப்பட்டது மிகவும் குளங்கள் போல் ஆகிவிடும். இப்போது யூடியூப்ல அது இதுலன்னு வருது. வடநாட்டுல ஒரு ஆச்சாரியான்ற ஒரு சாமி, அவர் சாமின்னு சொல்லிக்கிறாரு தன்னை, இளைய பருவம் தான். இந்த சாமிகள் ஏன் நிறைய வேஷங்களை போடுறாங்கன்னு தெரியல. நிறைய சந்தனம் விபூதி எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு அவர் உட்காந்து பிரசங்கம் பண்றாரு. அதுல ஒருத்தர் எழுந்திருச்சு கேள்வி கேட்கிறாரு, கோயில் எல்லாம் எதுக்கு
ராமர் கோயில் எதுக்கு? இந்த கோயில் கட்டுறதுனால எங்களுக்கு என்ன பிரயோஜனம்? சோறு கிடைக்குமா எங்களுக்கு? வேலை செஞ்சா தானே சோறு கிடைக்கும் அப்படின்னு அவர் கேட்கிறாரு. இந்த அதி புத்திசாலியான இந்த குரு என்ன சொல்றாருன்னா, நீ வயித்துல இருக்கும்போது உனக்கு யாரு சோறு போட்டாங்க அப்படின்னு கேட்டாரு. இந்த கேள்வியில இருக்கிற பதில நீங்க சிந்திச்சு பார்க்கணும். இவருக்கு அந்த கேள்வி கேட்டவருக்கு சரியான பதில சொல்ல தெரியாததுனால வந்து வயிற்றில் இருக்கும் பொழுது உனக்கு யாரு சாப்பாடு கொடுத்தாங்க? இதுவா பதிலு? நீ ஆண்டவனை நம்புறவனா நீ? அப்படின்னு நம்ம கேட்க தோணுது. இன்னொரு கேள்வி வருது. என்னன்னு, ஐயா குழந்தை பாக்கியம் இல்லாதன இன்னைக்கு கருத்தரிப்பு மையங்கள் அதிகமா வருது. ஏன் குழந்தை பாக்கியம் ஏற்படுறது இல்ல? அப்படின்னு ஒரு பெண் கேட்கிறா. அதுக்கு இவர் பதில் சொல்றாரு, எங்க அம்மா வந்து பசுமாட்டு சாணிய அது சாணி போடும் பொழுது சூடா இருக்கும் பொழுது அதுல வெள்ளையா ஒண்ணு படியும். அதுதான் சாணியோட நெய் அப்படின்னு சொல்றாரு. அந்த நெய்யை சாப்பிட்டதினால் நான் பிறந்தேன்னு சொன்னாரு. ஆக எனக்கு ஒன்றும் புரியவில்லை இந்த விஞ்ஞான வளர்ச்சியை பற்றி. நாம் மருத்துவர்களை பார்த்துதான் இந்த கேள்வி கேட்கணும். சாணியோட அந்த நெய்யை சாப்பிட்டா குழந்தை பிறக்கும் அப்படின்னா ஏன் இத்தனை மருத்துவர்கள், இத்தனை கருத்தரிப்பு மையங்கள், ஏன் இந்த இந்த மாதிரி ஒரு புத்திசாலி குருமார்களை வைத்துக்கொண்டு நிறைய குழந்தைகள் பெற வாய்ப்புகள் அளிக்கலாமே? இதுதான் வடநாட்டில இருக்கக்கூடிய குருமார்கள் செய்யற வேலை. சாணிய சாப்பிடணுமாமா, அதை எடுத்து உருண்டையா சாப்பிட்டா பலவித நோய்கள் போகும். கோமியத்தை குடிங்க. என்ன மாதிரியான ஒரு இது? கொரோனா காலத்திலேயே நாம அந்த வேடிக்கையெல்லாம் பார்த்தோம். சத்தம் எழுப்பினால் கொரோனா ஓடிடும். மணி அடிச்சாங்க, விளக்கு பிடிச்சாங்க, கொரோனா போச்சா? அதுக்கு தடுப்பூசி கண்டுபிடிச்ச பின்னாடிதான் கொரோனா அடக்கமாச்சு. அப்போ அங்க எந்த மாதிரியான ஆட்கள் இருக்கிறாங்கன்னு புரிஞ்சுக்குங்க. இவங்க போடுற ஓட்டுல தான் ஒரு பெரிய மகான் வந்து இன்னைக்கு ஆட்சி பண்றாரு. அவரு வந்து பயாலஜிக்கலா நான் பிறக்கலட்டாரு. மேல இருந்து இறைவனால இறக்கப்பட்டவன் நான் அப்படின்ட்டாரு. பரவாயில்ல. ரொம்ப வந்து இந்தியா பாக்கியம் பண்ண ஒரு நாடு, புண்ணியம் பண்ண ஒரு நாடு. நான் அரசியலுக்கு போயிட்டேன் இப்போ. இது அரசியலுக்கு போறதுக்கான ஒரு சேனல் இல்ல. இருந்தாலும் சில காரியங்கள் ஒரு பக்கம் நடக்கிறத பார்க்கிற பொழுது வேதனையாக இருக்கிறது. வடநாட்டிலே பள்ளிக்கூடங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு மாவட்டத்துக்கே ஒரு பள்ளிக்கூடம் இருக்கும். அது 6வது வரைக்கும் மட்டும்தான் இருக்கும். மேல படிக்கணும்னா மாவட்ட தலைநகரத்துக்கு போகணும். அவங்களால போக முடியாது. வசதி கிடையாது. ஏழ்மையிலே வளர்றவங்க, குடிசையில் வாழ்பவர்கள். அதனால் அவர்கள் படிப்பறிவே இல்லாமல் போய்விட்டார்கள். அவர்களை படிப்பறிவு இல்லாதவர்களை இந்த மாதிரியான சாமியார் வேடம் போட்டு ஏமாத்துறதுக்கு நிறைய வந்துட்டாங்க. ஒரு காலகட்டத்தில் தமிழகத்தில் கூட எங்கேனும் ஒரு கதா காலட்சேபம் நடந்தால் நிறைய மக்கள் செல்வார்கள். அப்பொழுது இந்த அளவுக்கு பெண்களுக்கும் படிப்பு இல்லை, வேலைகளும் அந்த அளவுக்கு இல்லை. அதனால வந்து அப்ப போனாங்க. இப்பெல்லாம் இந்த மாதிரி கதா காலட்சேபம் நடத்தணும்னா 2 நேரம் சாப்பாடு வந்து உங்களுக்கு கிடைக்கும்னு சொன்னாலும் கூட கூட்டம் வராது. ஏன்னா அவனுக்கு பிழைக்கணும், வேலைக்கு போய் ஆகணும். சோ அவங்க வர்றதில்லை. இங்க அந்த மாதிரி கதா காலட்சேபம் நடக்காது. ஆனால் வடநாட்டிலே, வட இந்தியாவிலே இன்றளவும் கதா காலட்சேபங்கள் மிக பயங்கரமாக இருந்து கொண்டிருக்கிறது. ரொம்ப அருமையாக ஏமாற்றி வருகிறார்கள். பொய்யை தவிர வேற எதையும் பேச மாட்டார்கள். ஒரு 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 விஷயத்தை பற்றி பேசும் பொழுது அதில் முக்கியமாக இறைவன் இருக்கிறான் என்று சொல்பவர்கள் பொய்யை தவிர உண்மை பேசுவதே கிடையாது. அதே போலதான் இந்த மக்களையும் அநியாயத்துக்கு வந்து முட்டாள்களாக்கி வச்சிருக்கிறார்கள். இப்ப இங்க வந்து வேலை செய்யறதுக்கு தமிழகத்துக்கு எவ்வளவு பேர் வந்திருக்கிறாங்க?
இவங்கெல்லாம் என்ன படிச்சாங்கன்னு கேட்டீங்கன்னா 10வது 8வது கூட இருக்காது. இவங்களுக்கு தெரிஞ்சது வேலை மட்டும்தான். எந்த வேலை கொடுத்தாலும் செய்வாங்க. அப்போ இது எங்கிருந்து உருவாச்சு? இத நம்ம யோசிக்கணும். ரொம்ப யோசிக்க வேண்டிய ஒரு தருணத்துல இருக்கிறோம் நாம. தமிழகத்தில் மக்கள் விழிப்புணர்வோடு இருப்பதால் இந்த தமிழகம் தப்பித்துக் கொண்டிருக்கிறது. மக்கள் இன்றைக்கும் நாம சுகமா வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். மற்ற மாநிலங்களுக்கு சென்றீர்களானால் உங்களுக்கு முழு விவரமும் தெரியும். முதலிலே நான் உங்களை வேண்டி கேட்டுக்கொள்வது, கடவுள் இருக்கிறார் என்று சொல்பவனையும் நம்பாதே, கடவுளை காட்டுகிறேன் என்று சொல்பவனையும் நம்பாதே, நான் தான் கடவுள் என்று சொல்கிறவனை முதலில் நம்பாதே. இப்படி வாழ்ந்தால் மட்டுமே நம்முடைய வாழ்க்கை சிறப்பாக அமையும் என்று உங்களிடம் சொல்லிக்கொண்டு, நம சிவாய, நம சிவாய, நம சிவாய. Yeah.